இன்றைக்கி நிறைய காலேஜ் போர்டு கேர்ள்ஸ், குறிப்பாக காலேஜ் போர்டு கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுத்தில் கருப்புலாம் உட்காந்துருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கழுத்தில் கருப்பு காரணம் என்ன தெரியுமா? கருப்பு காரணம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, ஃபேட்டி லிவர் பிரச்சனை, பித்தப்பையில் கல் பிரச்சனை, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, இந்த மாதிரி நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் ரொம்ப ஜாஸ்தி நிறைய பேருக்கு இருக்கும். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நிரந்தரமாக சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். வீடியோ சேவ் பண்ணி பாருங்கள், நீங்களும் ஒருக்க போட்டு கேளுங்க, உங்களுக்கே கரெக்டாக புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை சரி பண்ணாமல் சுகருக்கும் மாத்திரை, ப்ரெஷருக்கும் மாத்திரை நிறைய வருஷங்கள் சாப்பிட்டுட்டு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, மாத்திரையை கூட போயிட்டுருக்காங்க. மாதவிடாய் பிரச்சனைக்கு மாத்திரை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு மாத்திரை, குழந்தையின்மைக்கு பிரச்சனைக்கு மாத்திரை, எல்லாத்துக்குமே காரணம் இந்த முக்கியமான இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை முழுமையாக சரி பண்ணணும்னா மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் அது என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்குது. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயெல்லாம் சாப்பிட்டுட்டுலாம் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நிரந்தரமாக சரி பண்ண முடியாது. பேலன்ஸ் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க. இந்த மாதிரி கழுத்தில் கருப்பிற்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் சின்ன வயசுலேயே போட்டுட்ருப்பாங்க. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. சரியா?